ஓம் சாந்தி. இன்றைக்கி நாம் மனதை எப்படி நல்லா வச்சுக்கிறது, மனதையும் பராமரிக்கணும் இல்லையா? பொதுவாக நாம் என்ன செய்கிறோம், என்னென்ன விஷயங்கள் இருக்கோ, என்னென்னலாம் கேட்குறோமோ, என்னென்னலாம் படிக்கிறோமோ, என்னென்னலாம் பார்க்குறோமோ எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், மனசுக்குள்ளே போட்டு வைக்கிறோம். தேவையில்லாத விஷயங்களெல்லாம் மனசுக்குள்ளே போடுவோம். அதுக்கப்புறமா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ குப்பையும் மனசுக்குள்ளே போட்டால் ஏன் நமக்கு டென்ஷன் ஆகாது இல்லையா? அப்போ மனம் எப்போவுமே லைட்டாக இருக்கணும். அப்படின்னா டென்ஷன் இல்லாமல் இருக்கணும். ஏன்னா இந்த 21st செஞ்சுரியில் நம்ம மனிதனுடைய எதிரி யார், நம்பர் 1 எதிரி யார் அப்படின்னு கேட்டால் எல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? டென்ஷன் தான். எதிரின்னா எங்கேயோ போயிட்டீங்க இல்லையா? நமக்கு யார் எதிரிகள் இருக்காங்க, அவங்க லிஸ்டெல்லாம் கண் முன்னாடி வந்துடும். ஆனால் மனிதர்கள் நமக்கு ஆக்சுவலி எதிரிகள் கிடையாது. டென்ஷன் தான் நம்முடைய நம்பர் 1 எதிரி. ஆகையால் நாம் கவனமாக இருக்கணும், அல்லது என்னை நான் பாதுகாத்துக்கணும். எப்படி? அதுக்கு ஒரு சில டிப்ஸ் போல் என்ன செய்தால் நம்ம டென்ஷன்லேருந்து ஃப்ரீயாக இருக்கலாம். இப்போ டென்ஷன் வருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? எப்போ டென்ஷன் வருது அப்படின்னு கேட்டால் அவங்க அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்கன்னா, நாங்கள் ஒரு காரியத்தை இப்படி தான் நடக்கணும்னு எதிர்பார்க்குறோம். அந்த எதிர்பார்த்த முறையில் நடக்கலை அப்படின்னா அப்போ தான் எங்களுக்கெல்லாம் டென்ஷன் வந்துடும், கெட்ட கோபம் வந்துடும், பயங்கர டென்ஷன் ஆகிடுவேன். இப்போ பார்த்தீங்களா அப்படி தான் இருக்குது. அந்த டென்ஷன் என்ற வார்த்தை எல்லார் வாயிலே இருக்குது. சிறுவர்களாக இருந்தாலோ, பெரியவர்களாக இருந்தாலோ, படித்தவங்களாக இருந்தாலோ, படிக்காதவங்களாக இருந்தாலோ, சிட்டியில் வேலை செய்கிறாங்க, அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் ரொம்ப ட்ராவல் பண்ணணும், அல்லது ஆஃபீஸ் போகணும் வரணும், பரபரப்பான வாழ்க்கையாக இருக்குது, அதனால தான் எங்களுக்கு பயங்கர டென்ஷன் அப்படின்னா, கிராமத்தில் இருக்கிறவங்க கூட இதே கம்ப்ளைண்ட் தான், இதே தான் சொல்லிகிட்ருக்காங்க, எங்களுக்கும் ரொம்ப டென்ஷன். வேலைக்கு போகிறவங்களுக்கு டென்ஷன் அப்படின்னா, வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு விதமான டென்ஷன். மொத்தத்தில் எல்லாருக்கும் என்ன? டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். இப்போ இதிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறது, எப்படி நம்ம சந்தோஷமாக இருக்கிறது, அல்லது துன்பத்திலேருந்து எப்படி விடுபடுறது அப்படின்றத யோசிக்கணும். டென்ஷன் இருக்குது, வெளியில் பிரச்சனைகள் சூழ்நிலைகள் மாறி மாறி இருக்குது. அதாவது அன்ஃபேவரபிள் கண்டிஷன் சிச்சுவேஷன்ஸ், அதாவது வாழ்க்கை ஒரு நாடகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எல்லா சீன்ஸும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? சீன்ஸ் எல்லாம் என்ன ஆகிட்டுருக்கு, காட்சிகள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்குது. அப்போ நாம் சில நேரத்தில் எதிர்பார்த்த விதமாக என்ன ஆகிடுது, பயங்கரமான காட்சிகள், நம்ம விரும்பாத காட்சிகள், எதிர்பார்க்காத காட்சிகள் சடன்னாக வரும்போது என்ன செய்யணுன்னே நமக்கு புரியுறதில்ல. அப்போ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் தான் நம்ம என்ன சொல்வோம், ரொம்ப டென்ஷன் ஆகிடுது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கு நாம் என்ன செய்யணும், ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ யாராவது நம்மளை செய்யாத ஒரு தவறுக்காக நம்மளை குறை சொல்லிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. நீ தான் செய்த, அல்லது நம்மளை பார்த்து ஏதோ ஒன்று நீ இப்படிப்பட்டவ அப்படி ஏதாவது சொல்லிடுவாங்க, ஏதாவது நிந்தனை பண்ணிடுவாங்க, திட்டிடுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. உடனே நமக்கு மைண்ட் அப்செட் ஆகிடும், டிஸ்டர்ப் ஆகிடுவோம், அல்லது டென்ஷன் ஆகிடும், கோபம் வந்துடும். என்னை போய் இப்படி சொல்லிட்டாங்களே, என்னை போய் இப்படி நிந்தனை பண்ணிட்டாங்களே, என்னை குறை சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்ம கோவப்படுறோம். இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க, என்னை சொல்லிட்டாங்கன்னு சொல்லியே ரொம்ப டிப்ரெஸ் ஆகிடுவாங்க, ரொம்ப அப்செட் ஆகிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நாம் எப்படி சிந்திக்கணும் யோசித்து பாருங்கள். அவங்க சொல்கிறாங்க ஒரு வார்த்தை, அது சொல்கிறது ஒரே ஒரு ஏதோ ஒன்று சொல்லணும், ஒரு 30 செகண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்களா, சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை போயிட்டாங்க, சொல்லிவிட்டு அவங்க போய் தூங்கிட்டாங்க. ஆனால் நாம் மனசுக்குள்ளே என்ன பண்ணிகிட்ருக்குறோம், அதே யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கு, என்ன இப்படி சொல்லிட்டாங்க, அந்த சீன் மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இதுதான் நம்ம செய்யக்கூடாது. அதாவது எந்த ஒரு டென்ஷனாக இருந்தாலும் முதல்ல நம்ம எந்த ஒரு சிச்சுவேஷன் மாறினாலும் நம்ம இடமிருந்து வரக்கூடிய ஒரே ரியாக்ஷன் என்ன, நம்ம ரியாக்ட் பண்ணுறோம் இல்லையா? கோபப்படுறோம், சத்தம் போடுவோம், கத்துவோம், சிடுசிடுன்னு இருப்போம், கடுன்னு பேசுவோம். இதெல்லாம் என்ன ஆயிடுதுன்னா இன்னும் நம்ம பிரச்சனையே அதிகரிக்கிறது. அதனால் இன்றைக்கி யாராவது நம்மளை ஏதாவது சொன்னாங்க, அல்லது நம்ம செய்யாத ஒரு தவறுக்கு நம்மளை நீ தான் செய்தேன்னு சொல்லிட்டாங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு குறை சொல்லிட்டாங்க, அல்லது திட்டாங்க அப்படின்னா நம்ம அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும், இந்த சீனை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்றது கற்றுக்கலாம். எப்படின்னா, அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, அது உண்மைதான்,
அது ரியாலிட்டி தான், நிஜம்தான். இப்போ நான் என்ன பண்ணணும்? உண்மையிலும் நான் அப்படி இருக்கிறேனா அப்படின்னு பார்க்கணும். அவங்க சொன்னது உண்மையா? அப்படின்னு பார்க்கணும். அவங்க அவங்களுடைய கருத்துக்களை எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. நான் அப்படிதான் இருக்கிறேன்னு இல்ல. அவங்களுடைய அந்த இது வந்து வியூஸ் வந்து அவங்களுடைய ஐடியாஸ் அல்லது அவங்களுடைய கருத்துகள் நம்ம முன்னாடி சொன்னாங்க, "நீ இப்படிப்பட்டவ" அப்படின்னு சொல்லி. ஆனா, நான் வந்து யோசிச்சு பார்க்கணும். உண்மையிலும் எனக்குள்ள அந்த குறை இருக்கா? உண்மையிலும் நான் அப்படிப்பட்டவளா? அப்படின்னு பார்க்கணும். இருந்தா மாத்திக்கலாம். அவங்களுக்கு நன்றி சொல்லலாம். இல்லையா? நம்ம வாழ்க்கையில முன்னேறுறதுக்கு அவங்களும் என்ன பண்ணாங்க? உதவி செய்தாங்க. சில நேரத்துல குறை சொல்றவங்கள நம்ம நேசிக்கணும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, நம்முடைய நண்பர்கள் எல்லாமே எப்பவுமே நம்மள புகழ்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க, உயர்த்திட்டே இருப்பாங்க. நம்முடைய குறைகளையே பார்க்க மாட்டாங்க. நமக்குள்ள இருக்கிற குறையும் அவங்களுக்கு பிடிச்சிடுறது. ஆனா, நம்முடைய எதிரிகளோ அல்லது நம்ம மேல பொறாமைப்படுறவங்களுக்கோ, அவங்களுக்கு நம்முடைய நல்லது தெரியாது. எப்பவுமே அவங்க நமக்குள்ள என்ன பார்ப்பாங்க? நமக்குள்ள என்ன குறை இருக்கு? என்ன குறைய கண்டுபிடிச்சு சின்ன விஷயத்தையும் மிகைப்படுத்தி சொல்லலாம் அப்படின்னு தான் அவங்களும் வந்து அந்த வாய்ப்புக்காக காத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாரி சூழ்நிலையில நாம வந்து இவங்க எப்ப பார்த்தாலும் என்னுடைய குறைய தான் பார்க்குறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. இவங்க என்னுடைய குறைய எடுத்து சொல்றதுனால, எனக்குள்ள இன்னும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள், சின்ன சின்ன குறைகள் மாறி, நான் இன்னும் நல்ல உயர்ந்த நிலைக்கு வருவேன் அப்படின்னு நம்ம வந்து பாசிட்டிவா நினைக்கணும். அப்ப நம்ம வந்து அவங்கள நேசிக்கணும் தானே! ஏன்னா, அவங்க நம்முடைய குறைய சொன்னதுனால தான், அந்த குறையிலிருந்து நான் விடுபட முடியும். என்ன மாத்திக்க முடியும். இன்னும் வாழ்க்கையில ஷைன் ஆக முடியும். அதனால அவங்களுக்கு நன்றி சொல்லலாம். நன்றி சொன்னா நல்லாயிருக்கும். இப்போ அடுத்தது வந்து, அவங்க நம்மள திட்டிட்டாங்க. அல்லது நான் வந்து நான் செய்யாத ஒரு விஷயத்த நீ தான் செய்தேன்னு சொல்லிட்டாங்க. இல்ல ஏதோ ஒண்ணு கமெண்ட் அடிச்சாங்க. என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுத்துன்னு வச்சுக்கோங்க. யோசிச்சு பாருங்க. அவங்க சொன்னது 30 செகண்ட்ஸ். அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா நாம என்ன பண்ணிட்டுருக்குறோம்? மனசுக்குள்ள ரீப்ளே பண்ணிட்டே இருக்கிறோம். இப்படி சொல்லிட்டாங்க, சொல்லிட்டாங்க, சொல்லிட்டாங்க. எத்தன முறை இப்படி நம்ம ரீப்ளே பண்றோமோ, அத்தன முறை என்ன ஆயிட்டிருக்கு? நமக்கு துன்பம் அதிகம் ஆயிட்டே இருக்கு. ஒவ்வொரு முறையும் நம்ம நெனச்சு பார்க்கும்போது ஃபீலிங்ஸ் வரும் தானே! அப்ப நம்முடைய மனசு என்ன ஆயிடும்? கெட்டு போயிடும் தானே! கஷ்டப்படும் தானே! அப்போ அந்த எப்படி இருக்குன்னா, பேண்டேட் எடுத்து புண்ணு மேல ஆல்ரெடி புண் இருக்கு. அந்த புண்ணு மேல நீங்க பேண்டேட் போட்டிருக்கீங்க. ஒவ்வொரு முறை ரீப்ளே பண்ணும்போது, அந்த பேண்டேட் எடுத்து கைய விட்டு அது அழுத்துற மாரி ஆயிடும். அதனால நாம வந்து யாராவது சொன்னாங்கன்னா, சரி, ஓகே அப்படின்னு பார்த்து டோன்ட் கேர் பண்ணணும். அது பொய்யானதுன்னா டோன்ட் கேர் பண்ணணும். உண்மை இருக்குன்னா மாத்திக்கணும். மற்றபடி அவங்க சொல்லிட்டாங்களேன்னு மட்டும் ஃபீல் பண்ண கூடாது. அதனால என்ன சொல்லுவோம்? டென்ஷன் ஆகாம இருக்கணும்னா, டோன்ட் ரீப்ளே. ரீப்ளே பண்ணாதீங்க. த மோர் யூ ரீப்ளே, த மோர் யூ ஹர்ட் யுவர்செல்ஃப். நீங்க எவ்வளோ அதிகமா ரீப்ளே பண்றீங்களோ, அத்தனை முறை நீங்களே உங்களுக்கு துன்பத்த அவங்க ஒரு முறை தான் துன்பம் குடுத்தாங்க. ஆனா, நீங்க மீண்டும் மீண்டும் அத ரீப்ளே பண்ணி தனக்கு தானே துன்பத்தை ஏற்படுத்திக்கிறீங்க. தனக்கு தானே ஹர்ட் பண்றீங்க. இப்ப சொல்லுங்க, அவங்கள குறை சொல்லணுமா? அவங்க கஷ்டம் குடுத்தாங்களா? இல்ல நீங்க உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறீங்களா? இல்லையா? உண்மையில பார்த்தா அவங்க ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. ஆனா, நாம அந்த ஒரு வார்த்தைய வச்சுக்கிட்டு எத்தனை முறை தனக்கு தானே கஷ்டத்தை குடுத்துக்கிட்டு இருக்கிறோம். வி ஆர் ஹர்ட்டிங் அவர்செல்வ்ஸ். அவங்க வார்த்தைகளை யூஸ் பண்ணி நாம நம்மளையே ஹர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால இந்த பழக்கத்தை வந்து விடணும். இத விட்டோம்னா நமக்கு டென்ஷன் அப்படின்றதே இருக்காது. அதனால டென்ஷன் இல்லாம இருக்கணும்னா, இன்னைக்கு நம்ம தெரிஞ்சிட்டது 2. 1, குறை சொல்றவங்கள நேசிங்க, நண்பர்களா பாருங்க, நன்றி சொல்லுங்க, கத்துக்கோங்க, மாறுங்க. 2வது வந்து ரீப்ளே பண்ணாதீங்க. சிம்பிள் தானே! பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ண பண்ண எல்லாமே முடியும். ஹேபிட் ஆயிடும். அப்புறம் அதே பழக்கம் உங்களுக்கு வரும். ஓம் சாந்தி.